வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் கனத்த இதயத்தோட ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஹெவி மெட்டல் இசை உலகத்தோட ஒரு தூண், அதாவது இருளின் இளவரசர்னு நாம எல்லாம் சொல்ற ஓசி ஆஸ்பார்ன். அவர் ஜூலை 22, 2025 அன்னைக்கு தன்னோட 76வது வயசுல காலமாயிட்டார். ஆமாங்க, ரொம்ப துக்கமான செய்தி. குடும்பத்தினர் சூழ அமைதியா உயிர் பிரிஞ்சதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் சொல்லுது. இந்த செய்தி அறிக்கைகள், கட்டுரைகள் எல்லாம் வச்சுதான் நம்ம இப்ப பேச போறோம். முக்கியமா ஓசியோட கடைசி நாட்கள், அதிலும் குறிப்பா அந்த பிரம்மாண்டமான இறுதி இசை நிகழ்ச்சி, அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்புறம் ராக் இசையில அவரோட தாக்கம், அதையும் அலசலாம். உங்களுக்கு தெரியும்ல, அவர் கடைசி சில வருஷமா பார்க்கின்சன் நோய், அப்புறம் அந்த முதுகு தண்டு பிரச்சனைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆமா, அவரோட நடமாட்டமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துருச்சு. அப்படி இருக்கும்போதுதான் ஜூலை 5 அன்னைக்கு பர்மிங்ஹாம்ல வில்லா பார்க்ல பேக் டு தி பிகினிங்னு ஒரு இறுதி நிகழ்ச்சி நடத்தினார் பாருங்க. அது இசை வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வா மாறிடுச்சு. கண்டிப்பா. ஒரு காலத்துல மேடையே வழி பண்ணின மனுஷன் அன்னைக்கு ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்து பாடினார். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆமா. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு பிளாக் சபத் குழுவோட அவர் இணைஞ்சது, அதுவும் அவரோட சொந்த ஊர்ல. ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் அது. அந்த நிகழ்ச்சி சும்மா ஒரு கான்சர்ட் இல்ல, பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நடந்த ஒரு பெரிய இசை திருவிழா அது. 10 மணி நேரமா? ஆமா. மெட்டாலிகா, கன்ஸ் அண்ட் ரோசஸ் மாதிரி பெரிய பெரிய பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆசிக்கு மரியாதை செஞ்சாங்க. அப்புறம் இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னது? ஒரு சேரிட்டிக்காக, அதாவது தொண்டுக்காக 14 கோடி பவுண்ட்ஸ் திரட்டினாங்க. ஓ, பிரமாதம். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு பக்கம் நோயால அவரோட உடல் ரொம்ப தளர்ந்து போயிருந்தது. இன்னொரு பக்கம் இவ்ளோ பெரிய சவாலான ஒரு நிகழ்ச்சிய அவரே முன்னின்று நடத்தின அந்த மன உறுதி. இது வந்து எப்படி சொல்றது, வெறும் விடாமுயற்சி மட்டும் இல்ல. அதுதான் அந்த ஓசி தன்மை, எதற்கும் அடங்காத, தடைகளை உடைக்கிற அந்த குணம். அவரோட கடைசி நாள் வரைக்கும் அது அவர்கிட்ட இருந்துச்சு. உண்மைதான். அந்த நிகழ்ச்சியில சில உருக்கமான தருணங்களும் இருந்துச்சு. குறிப்பா மாமா ஐம் கமிங் ஹோம் பாட்டு. ஆமா ஆமா. அந்த பாட்டு பொதுவாவே கொஞ்சம் எமோஷனல் தான். ஆனா அன்னைக்கு அவர் பாடினப்போ ஏதோ பிரியா விடை சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ அவர் மறைவுக்கு பிறகு கேட்கும்போது அது இன்னும் ரொம்ப அழுத்தமா இருக்கு. நிச்சயமா. அப்புறம் மேடையிலேயே பார்க்கின்சன் நோயோட போராடுறத பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசினார். 6 வருஷமா முடங்கி கிடக்கிறேன், முடியல, இது என்ன பைத்தியமாக்கிடும்னு சொன்னது. அது அவரோட வழக்கமான அந்த டேங்னஸ், அதே சமயம் அவர் பட்ட கஷ்டத்தையும் காட்டுச்சு. சரிதான். கடைசியா ஜூலை 21 அன்னைக்கு அவர் போட்ட இன்ஸ்டாகிராம் போட்டோ கூட அந்த நிகழ்ச்சி பேக்ரவுண்ட்ல பேக் டு த பிகினிங் கேப்ஷனோட, அதுவும் ஒரு மாதிரி அமைதியான ஒரு குட் பை மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த கடைசி நேரத்து சம்பவங்கள் எல்லாம் அவரோட இத்தனை வருஷம் இமேஜுக்கு அப்புறம் ரொம்ப மனசு தொடர மாதிரி இருந்துச்சுல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்களாவே. ஆனா இந்த கடைசி அத்தியாயத்தை வந்து ஓசியோட முழு இசை பயணத்தோடு பின்னணியில வச்சு பார்க்கணும். சொல்லுங்க. 1970கள்ல பிளாக் சபாத் ஆரம்பிச்சப்போ அவங்க ஹெவி மெட்டலுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்தாங்க. ஒரு இருண்ட கனமான சவுண்ட், அது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டதில்ல. ஆமா, அந்த கிட்டார் ரிஃப்ஸ் எல்லாம். அதேதான். அந்த ரிஃப்ஸ், ஓசியோட அந்த தனித்துவமான குரல், அது ஒரு புது பாதையே திறந்துச்சு. பாரனாய்ட், அயன் மேன், வார்பிக்ஸ் இதெல்லாம் வெறும் பாட்டு இல்ல, ஒரு தலைமுறைக்கே கீதமா மாறிடுச்சு. உண்மை. இத்தனை வருஷம் கழிச்சு ஓசியோட உடல்நிலை சரியில்லாத போதும் அந்த பழைய கெமிஸ்ட்ரி மேடையில மறுபடியும் வந்தது வந்து அவரோட இசை பயணத்தை ஒரு முழு வட்டமா நிறைவு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. பிளாக் சபாத்துல இருந்து பிரிஞ்ச பிறகும் அவரோட சோலோ கரியர் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஆமா, நிச்சயமா. 13 ஸ்டூடியோ ஆல்பம்ஸ், பல மில்லியன் காப்பீஸ் வித்திருக்கு. கடைசியா பிப்ரவரி 2025ல வந்த காட்ஸ் ஆஃப் ராக் அண்ட் ரோல் ஆல்பம் கூட அவரோட கிரியேட்டிவிட்டி இன்னும் குறையலேன்னு காட்டுச்சு. அவருக்கு அஞ்சலி செலுத்தின ஆட்களை பாருங்க. எல்டன் ஜான் மாதிரி சீனியர்ஸ்ல இருந்து யங் பிளட் மாதிரி இந்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் வரைக்கும், ஏன் ஜேசன் மோமோவா மாதிரி நடிகர்கள் கூட. ஆமா, அது அவரோட செல்வாக்கு எவ்வளவு பறந்து பட்டதுன்னு காட்டுது. கண்டிப்பா. இசைங்கிற எல்லையை தாண்டி அவர் நின்னார். இப்ப 2026ல பேக் டு த பிகினிங், ஓசிஸ் ஃபைனல் பவ் அப்படின்னு ஒரு கச்சேரி பிலிம் வரப்போகுது. அது இந்த கடைசி நிகழ்வை பதிவு செய்யும். அவர் ஏன் இவ்வளவு முக்கியமானவர்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, 50 வருஷத்துக்கு மேல இசை பயணம். மேடையில அவர் செஞ்ச சில விஷயங்கள் சர்ச்சையா இருந்தாலும் அது கவனத்தை ஈர்த்துச்சு. ஒரு ஜானரையே அவர் மாத்தி அமைச்சார். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல தனிப்பட்ட போராட்டங்கள், உடல்நல பிரச்சனைகள். இத்தனைக்கும் நடுவுல
கடைசி வரைக்கும் இசை மேலயும் ரசிகர்கள் மேலயும் அவர் வச்சிருந்த அந்த அர்ப்பணிப்பு அதுதான் ஓசிய தனித்துவமாக்குது. மிகச் சரியா சொன்னீங்க. ஓசி ஆஸ்பார்ன் வெறும் ஒரு ராக் ஸ்டார் இல்ல, அவர் ஒரு கலாச்சார அடையாளம். ஹெவி மெட்டல்ங்கிறத உலகம் முழுக்க கொண்டு போனவர். ஆமா, பல தடைகளை தாண்டி அவரோட கலை மூலியமா தன்னை வெளிப்படுத்தினவர். அவரோட அந்த கடைசி நிகழ்வு விடாமுயற்சிக்கும் மனுஷனோட மன உறுதிக்கும் ஒரு பெரிய சான்றா எப்பவும் நிற்கும். நிச்சயமா. ஓசி ஆஸ்பார்னோட இசை இன்னும் பல தலைமுறைக்கு வாழும், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு கேள்வி உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. நோயோட கடுமை, முதுமையோட தளர்ச்சி, இதுக்கு நடுவுலயும் அவர் தன்னோட கடைசி இசை நிகழ்ச்சியில் இவ்ளோ பிரம்மாண்டமா நடத்தினார் இல்லையா? அது கலையோட சக்தி பத்தியும் மனுஷனோட அந்த அடங்காத மன உறுதி பத்தியும் உங்களுக்கு என்ன தோண வைக்குது? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.